இப்போ இந்த செட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் வந்து ஐசி வந்து ஃபால்ட்டாக இருக்குது. இதை நம்ம மாற்ற போகிறோம். STK 4141 ஐசியை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து டிஃபெக்ட்டுன்னு எப்படிலாம் செக் பண்ணலான்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம். 24024 அவுட்புட் இந்த போர்டு அவுட்புட் பண்ணுது. இதன் மூலிமா இந்த 2 STK ஐசி ரன் பண்ணுறோம். 4141 2 ஐசி வச்சுருக்கோம். ஒன்று வந்து மோனோ சப்புக்கு யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சரவுண்டு சென்ட்ரு ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ட்ரிபிள் போர்டு வச்சுருக்கோம், சப்வூஃபர் போர்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, மாஸ்டர் கண்ட்ரோலரு, மெயின் வேல்யூமு, சரவுண்டு, ட்ரிபிளு, பேஸு, சப்வூஃபருக்கான வேல்யூம் கொடுத்துருக்கோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 4700 மேட்ரிக்ஸ் வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மைனஸ் கொடுத்துரும் 6 ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் ஓடுது. சவுண்ட் செக் பண்ண போகிறோம். விஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பு கொடுத்துட்டேன். இல்லை லெஃப்ட் ரைட் இதுவும் சரவுண்டு சென்டர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வந்து ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் வந்து பாடுதா இல்லையான்றதை நான் செக் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த ஐசியில் தான் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னென்ன முறையெல்லாம் வந்து செக் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருடைய அவுட்புட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு இருக்குங்க இல்லையா, பிளாக்கு ரெட்டு, அங்கே வந்து நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு டிசி வோல்ட்டு போட்டிங்கன்னா ஏதாவது 30 வோல்ட்டு 24 வோல்ட்டு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஐசி தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஐசியோட டெர்மினலில் லைட்டாக நீங்கள் உங்களுடைய விரல் வந்து டச் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் ஐசி நல்லா இருந்தால் டரு நல்லா சவுண்ட் கேட்கும். டப்புன்னு வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும். இல்லை லைட்டாக எச்சு தொட்டு கூட வச்சு பாருங்கள், டும்முன்னு சவுண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு சவுண்டுமே வரலை. இப்போது இந்த பக்கமும் இருக்கிற ஸ்பீக்கர்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம். இன்புட்டும் கொடுத்து பார்க்குறேன், வேறு அந்த சிக்னல் வந்து இன்புட் கொடுத்து பார்க்குறேன். எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து நடக்கலை. 100% வந்து ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து இந்த புது ஐசி வந்து நம்ம வந்து மாற்றிட்டு செக் பண்ணலாம். ஓகே, இந்த ஐசி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ரூஸ்லாம் கழட்டிட்டு விக்கெலாம் யூஸ் பண்ணி தான் பொறுமையாக வந்து இந்த ஐசி கழட்டுங்க. நீங்கள் எந்த மாதிரி தெரியாதவங்க ஒரு ஃபோட்டோ கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கான சின்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. சால்ட்ரிங் விக்கு வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் கன்னு அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அலுமினியத்தை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த ஹீட் சிங்க்லாம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து விக் மூலயமா வந்து டீசால்ட்ரிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஐசி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த ட்ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெப்பமாக தான் இருக்கும். கொஞ்சம் கன்று வந்து சால்ட்ரிங் அயன் வந்து ரொம்ப புஷ் பண்ணாமல் கரெக்டாக கிட்டத்தில் கொண்டு போயிட்டு இழுத்து வச்சிங்கன்னா அந்த சால்ட்ரிங்லாம் டீசால்ட்ரிங் ஆகிடும். இப்போ வந்து இந்த பழைய ஐசி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதே இடத்துல ஐசி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த சால்ட்ரிங்லாம் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து ஐசிக்கு வந்து ஹீட் சிங்க் வந்து பேஸ்ட்டு போடணும். இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து யூஸ் பண்ணலாம். இன்வெர்ட்டர்லாம் வச்சு செட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இந்த இன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஒரு 5.1 ஆம்ப்பு ஹெவி ஆம்ப்பு நீங்கள் கேட்டால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த சவுண்ட் வந்து இருக்குது. இந்த 4440 ஐசியும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த செட்டில். ஐசிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஐசி தான் பிரச்சனை வரும். போர்டில் எந்த காம்போனன்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ரொம்ப ரேரு ஏதாவது கெப்பாசிட்டர் பல்ஜ் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி ஐசி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் ஆம்ப் ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வயரிங் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இன்புட் எது, அவுட்புட் எது, வோல்ட்டெலாம் என்னென்ன வோல்ட்டு யூஸ் பண்ணுறோம் போர்டுக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, கனெக்ஷன்லாம் இருந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ செட் ஆன் பண்ணிட்டோம்.